ஆனந்தி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டோட வந்து அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் வந்து ஒன்றும் புரியல அவங்களுக்கு. பார்த்தா எல்லார்கிட்டையுமே வந்து விசாரிக்கிறாங்க வீராவை பற்றி. யாருக்குமே தெரியல. வீரபத்ரனா அவங்க யாரும் இல்லையே அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மேடம் நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இந்த ஆசிரமத்தில் இருந்தவங்க கிட்ட கேட்டிங்கன்னா புரியும் அப்படின்னு மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு. மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும் அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போகிறாங்க. அவங்க வரவே வரல. ஆனந்தி இது என்னடி இது டீட்டெயில் எதுவுமே கிடைக்கலையே, இவன் என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே, இவன் இங்கே தான் வளர்ந்தானா, இங்கே தான் இருந்தானா, இல்லை சும்மா மட்டும் வந்துட்டு போகிறானா, ஒன்றுமே புரியலையே சொல்லிட்டு ஆனந்தி குழம்பி போகிறாங்க. இங்கே ஆனந்தியோட அப்பாவும் வந்து அதுக்கப்புறம் வீரபத்ரனும் வந்து செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஆனந்தியோட அப்பா ஜெயிக்கிற மாதிரி இருந்தோன்னு வீரபத்ரன் செம்ம டென்ஷனாக இருக்கார். உடனே வந்து பார்த்து டென்ஷன் அப்படியே விளையாடிட்டே இருக்கார். கடைசியில் வீரபத்ரன் வந்து ஜெயிச்சிடறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு ஆனந்தியோட அப்பா. என்ன மாமா எப்படி ஜெயிச்சேன்னு பார்த்தீங்களா, என்றைக்குமே இந்த வீரபத்ரன் எதிரையுமே தோக்க மாட்டான், அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் உங்கள் பொண்ணு ஜெயிக்க மாட்டான், நான் தான் ஜெயிப்பேன், பார்த்தீங்கல்ல எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னமோ வந்து பெரிய ஆளுன்னு சொன்னீங்க செஸ்ஸில், பார்த்தீங்கல்ல நான் எப்படி வந்து ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு, என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவும் யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்றாரு. என்னம்மாம்மா பயந்துட்டிங்களா, சரி பாவம் நீங்கள் இங்கே பார், நீ வேணா இந்த செஸ்ஸில் கேமில் விளையாடி ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் வாழ்க்கைன்றது வந்து விளையாட்டில் கண்டிப்பாக என் பொண்ணு ஜெயிப்பா, அதையும் பார்க்கலாமாம்மா அப்படின்றாரு. அதையும் பார்க்க தானே போகிற, எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம் கிடையாது, வெற்றி தோல்வின்றது எல்லாருக்கும் வரும், ஆனால் எல்லாருக்கும் வருமாமா, இந்த வீரபத்ரனுக்கு என்றைக்குமே வெற்றி தான், தோல்வின்றது இந்த வீரபத்ரனோட அகராதிலே கிடையாது, அதுவும் ஆனந்திக்கிட்ட நான் தூக்கவே மாட்டேன், அதையும் பார்க்கலாம், என் பொண்ணும் சலைச்சவ கிடையாது, கண்டிப்பாக ஒன்று வந்து தோக்கடிப்பா, என் பொண்ணு கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதையும் பார்க்கலாம் மாமா அப்படி சொல்கிறாரு வீரபத்ரன். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆனந்தி ஒரே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வராங்க, மேடம் இங்கே இந்த மேடமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே வந்துடுறாங்க. வந்தோடனே மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம், வீரபத்ரன் பற்றி மேடம், வீரபத்ரன் இங்கே தான் இருந்ததான் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னோடனே உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ வீரபத்ரன் பற்றி அப்படின்னோடனே அப்படிலாம் யாரும் இல்லைங்க இங்கே அப்படின்றாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் மேடம், இப்போ வீரபத்ரனோட பொண்டாட்டி மேடம், ஒய்ஃபா, ஆமாம் வீரபத்ரனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, ஒய்ஃபா அப்படின்னோடனே ஆமாம் மேடம், ஆனால் வீரபத்ரன் ஒரு நாள் கூட இங்கே வந்து ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடலையே மேடம், அவன் எப்படி மேடம் கூட்டின்னு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடுமை அனுபவிச்சுட்டு மேடம், என்னால் உண்மையிலே முடியல மேடம், ப்ளீஸ் மேடம் என்னை காப்பாற்றுங்க மேடம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. உடனே வந்து என்ன பண்ண தெரியாமல் அவங்க முடிக்கிறாங்க. நான் நினச்சேன் கண்டிப்பாக வீரபத்ரன் இப்படி நடந்துப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு வீரபத்ரனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா, அதனால தான் அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு, என்ன பிரச்சனை மேடம் அப்படின்னு வீரபத்ரனை பற்றி சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி யாருமே இல்லாத இருந்தது, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு நடந்த பர்சனல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து அந்த மேடம் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான் வீரபத்ரன், அதனால தான் அப்படி பண்ணுறான், ஆனால் அந்த மாதிரி வரும்போது அவனுக்கு டென்ஷன் வந்து தலைக்கு ஏறிடுச்சுன்னா அவனை யாரும் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆளுங்களாம் கல்யாணமே பண்ணக்கூடாது, ஆனால் அவன் எப்படி மீறி கல்யாணம் பண்ணான் அப்படின்னோடனே மேடம் யாருக்கும் தெரியாது மேடம் இந்த மாதிரி பிரச்சனை அவனுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இங்கே பாருமா அந்த மாதிரி பிரச்சனைலாம் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்ற ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நீ கவலையே படாத, இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட உனக்கு விடுதலை கிடைக்கணும்னா, நிஜமாக மேடம் சொல்லி நிஜமாக தான் சொல்கிறேன் மேடம், ப்ளீஸ் மேடம், நான் சொன்னாலும் சரி நான் ப்ரூஃபை கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க கோர்ட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க மேடம், ப்ளீஸ் மேடம் நீங்கள் வந்து நேரில் சொல்ல முடியுமா மேடம், கோர்ட்டுக்கு நீங்கள் வர முடியுமா மேடம், கெஞ்சி கேட்குறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் விடாதம்மா, அது வந்து மேடம் ப்ளீஸ் மேடம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க, இவ பாவம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரிம்மா நான் வர்றதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு மேடம் அந்த ப்ரூஃப்லாம் கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சின்ன வயசு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பிரச்சனையானது எல்லாமே வந்து வாங்கி பார்க்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி இது இவ்வளோ பெரிய ஒருத்தக்கிட்டே நீ மாட்டியிருக்க, ஐயோ தெரியாமல் மாட்டிக்கிட்டேடி, ஒரு வேலை இவன் என்ன வேணாலும் செஞ்சுருப்பானேடி அப்படின்னு என்ன பண்ணுறது, இதை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும், கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃப்ஸையும் எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு ஆனந்தி வந்து கிளம்புறாங்க. இப்போ என்னடி சொல்ல போகிற வீட்டில், இல்லை இப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிற, என்னடி சொல்கிற, அப்பா சொன்னால் நிம்மதி அடைவார் தான், ஆனால் அங்கே வீரபத்ரன் இருக்கான், கண்டிப்பாக இந்த விஷயத்தை எதுவுமே சொல்ல வேணாம், எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க.